குட் மார்னிங். பொழுது விடிஞ்சிருச்சுங்க. கர்த்தருடைய நாள் இது, ஞாயிற்றுக்கிழமை. தேவனுடைய சமூகத்துக்கு செல்லுவோம். வாங்க ஒரு சிறிய வசனத்தை தியானிப்போம். பரிசுத்தரே, எமக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உம்முடைய ஆலயத்துக்குள்ளே செல்வதற்கும் ஆராதனை செய்வதற்கும் நீர் ஏற்படுத்தி இருக்கிற இந்த நாளை கனமுள்ளதாயும் மனரம்யம் உள்ளதாயும் கர்த்தரோடு கூட உறவாடுகிற நாளாக, கர்த்தருடைய பிள்ளைகளோடு ஆராதிக்கிற நேரமாக நாங்கள் விலையேற பெற்ற நாளாய் கருதுவதற்கு உம்முடைய சமூகத்திலே புதியதான பலத்தையும் ஆவிக்குரிய உற்சாகத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் எங்கள் இருதயத்தை ஆயத்தப்படுத்தும்படியாக இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆலயத்துக்கு போகிறீங்களா? ஆலயத்துக்கு போகிறவர்களுடைய ஜனத்தொகை இந்த லாக்டவுனுக்கு பிறகு, பேண்டமிக்கு பிறகு அதிகமான சர்ச்சஸ் மூடப்பட்டிருக்கிறது. அங்கங்க இருக்கிறவங்க அங்கங்கே மாட்டிக்கொண்ட போது வேற வழி இல்லாமல் இந்த லைவ் சர்வீசஸை செய்து கொண்டு இருந்தோம். நல்லது. ஆனால் இப்போது தேவ கிருபையினால திரும்ப நமக்கு ஆலயங்கள் திறந்திருக்கிறது. விடுதலையோடு ஆராதிக்க வாய்ப்பு இருக்கிறது. பாருங்க, இன்னும் கூட நாங்க இன்னும் லைவ்ல ஆராதனையில கலந்து கொள்கிறோம், வீட்டிலே இருந்து கொண்டு ஆராதிக்கிறோம் என்று சொல்லுகிறவங்க அநேகர் இருப்பது வருந்தத்தக்கதா இருக்கிறது. என்னன்னாலும் நம்ம பிசிக்கலா, அதாவது நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆராதிக்கிற அந்த அட்மாஸ்பியர், அந்த சூழல் இருக்கு பாருங்க. இங்க மாத்திரம் உட்கார்ந்து இருக்கும் போது அல்லது உங்க குடும்பத்தோடு இருக்கும் போது அந்த தேவ பிரசன்னத்தை, ஆலயத்தில் இருக்கிற அபிஷேகத்தை முழுமையாக நாம் இப்படி பெற முடியும். வேறு வாய்ப்புகள் இல்லாதவர்களுக்கு, இப்ப பாருங்க, உங்களில் ஒரு சிலர் வெளி தேசங்களிலிருந்து பார்க்கிறீங்க. உங்களுக்கு அங்க நெருக்கத்துல தமிழ் சர்ச்சஸ் இல்லாமல் இருக்கலாம். உங்களுக்கு அந்த தேசத்தினுடைய மொழி தெரியாது. ஒரு சில தேசங்கள்ல, நீங்க இருக்கிற பகுதிகளில் சுற்றி முற்றி எங்கேயும் தேவ ஆலயங்களே இல்லாமல் இருக்கு. ஆகவே நீங்கள் ஒருவேளை லைவ்ல ஆராதிக்கிறீங்கன்னு சொன்னா ஆண்டவர் உங்களுக்கு விசேஷத்த கிருபையை காண்பிப்பார். பட் தேவன் தரும் வாய்ப்புகளை நாம பயன்படுத்திக் கொள்ளாமல் பக்கத்து தெருவில் அல்லது எதிர்த்த தெருவில் அல்லது இன்னொரு இடத்துல கொஞ்சம் தூரம் பிரயாணம் பண்ணி போக வேண்டிய இடத்துல இருக்கிற ஆலயங்கள் விஷயத்துல நாம் அலட்சியம் செய்வது நல்லதில்லைங்க. ஏனென்றால் இது கர்த்தரின் கட்டளை. 6 நாட்கள் நீ கஷ்டப்பட்டு வேலை செய், 7வது நாளை அவர் ஓய்வு நாளாக செய்திருக்கிறார். அப்படி பார்த்தால் சனிக்கிழமை தானே ஓய்வு நாள் என்று வாதிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. நீங்க யூதரானால் நிச்சயமா யூதர்களுக்கு சனிக்கிழமை தான் சப்பாத். ஆனால் எப்பொழுது பழைய ஏற்பாட்டை அடித்துவிட்டு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தினாலே புதிய உடன்படிக்கையை, இது உங்கள் நிமித்தமாக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கையின் இரத்தம் என்று ஆண்டவர் மரணத்தின் மூலம் மரணத்தின் வல்லமையுடைய பிசாசை ஜெயித்து மரணத்தை ஜெயித்து எழுந்தாரோ, அன்றைக்கு நமக்கு கர்த்தரின் நாளானது. நீங்க இதை கவனிங்க. மத்தேயு சுவிசேஷத்துல 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பார்த்தால், ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதல் நாள் விடிந்து வருகையில், அங்கே ஆண்டவர் உயிர்த்தெழுந்த நேரம் அது. கல்லறை திறக்கப்பட்டது, அந்தகாரத்திலிருந்து வெளிச்சம் வந்தது, மரணத்திலிருந்து ஜீவன் வந்தது. ஓய்வு நாள் கடந்த பிறகு என்று சொல்லும் போது அந்த சாட்டர்டே முடிந்த பிறகு ஞாயிற்றுக்கிழமை, the first day of the week. இன்றைக்கு கணக்கு இப்படிதானே. முதலாவது நாள் ஓய்வு நாளோடு 7 நாட்கள் முடிந்து விட்டது. அந்த முதலாம் நாள் இட்ஸ் a new beginning, புதிய தொடக்கமாக ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அதனாலதான் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம கடந்தது கடந்து போனது, பழையது போய்விட்டது, எல்லாமே புதிதானது.
ஆகவே ஞாயிற்றுக்கிழமை அன்று அவர் உயிர்த்தெழுதலை நினைவு கூர்ந்து மரணத்தை ஜெயித்து சாவை ஜெயித்த கிறிஸ்துவின் இரத்தத்தின் உறவுகளாக நம்ம எல்லாரும் கூடி வர வேண்டும் என்பது ஆதி சபையில 1ஆம் 2ஆம் நூற்றாண்டுகளிலே ஆரம்பமானது. இப்ப புதிதா வந்தது அல்லங்க. அப்பொழுதிலிருந்து அவங்க ஞாயிற்றுக்கிழமை கூடி வந்தார்கள். இயேசாண்டவர் உயிர்த்தெழுந்த பிறகு முதல் முறையாக அப்ப சர்ச்சஸ் இல்லை, அப்ப விசுவாசிகள் காணப்படவில்லை. ஆனால் அந்த 12 பேர் சீஷர்கள் தங்கள் அறையில கதவை பூட்டிக் கொண்டு யூதர்களுக்கு பயந்திருந்த போது ஞாயிற்றுக்கிழமை என்ன நடந்தது என்று பாருங்க. ஞாயிற்றுக்கிழமை அன்று யோவான் எழுதின சுவிசேஷத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. 20வது அதிகாரம். யோவானின் சுவிசேஷம் 20வது அதிகாரம். எஸ், திருப்பிக் கொள்ளுங்க. உங்களிடத்துல பைபிள் இருக்கா? பைபிள் பயன்படுத்துகிறீங்களா? பைபிள் பாக்குறீங்களா? சொல்லுகிற வார்த்தை அப்படியே காற்றில போய்விடும். ஆகவே பைபிள் அண்டர்லைன் பண்ணி கொண்டால் உங்க மனதில் அது நிலைத்திருக்கும். 19ஆம் வசனம். யோவானின் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல, வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். அவர்கள் மீது ஊதி, நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் இன்னொரு முறையாக தம்முடைய சீஷர்களுக்கு காணப்பட்டார். அன்றைக்கு தோமா இல்லாததினால் 8 நாளுக்கு பிறகு, அதாவது நெக்ஸ்ட் சண்டே, திரும்ப ஆண்டவர் தம்மை தாம் அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். கர்த்தர் நம்மை சந்திக்கிற நாள், கர்த்தரோடு உறவாடுகிற நாள், நம்முடைய சந்தேகங்களை தீர்க்கிற நாள் அது. கர்த்தருடைய ஆவியின் வல்லமையை, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை பெறுகிற அந்த ஞாயிற்றுக்கிழமைகளை கர்த்தருடைய ஆலயத்துக்கு சென்று அவரை ஆவியோடும் சத்தியத்தோடும் ஆராதிக்க வேண்டும் என்பது இயேசாண்டவர் உயிர்த்தெழுந்த பிறகு 1-2 நூற்றாண்டுகளிலே அந்த ஆதி சபையில 1ஆம் 2ஆம் நூற்றாண்டுகளில் இருந்த சபையெல்லாம் கூடி வந்தார்கள். அப்பொழுதிலிருந்து கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு 371ஆம் வருஷத்திலே ஞாயிற்றுக்கிழமையை அபிஷியல் ஹாலிடேவாக அந்த காலத்திலிருந்து ராஜா நியமித்தார். அப்பொழுதிலிருந்து நமக்கு தெரியாமலேயே எல்லா தேசங்களிலும் 99% தேசங்களில் ஞாயிற்றுக்கிழமை ஹாலிடேவாக மாறியது. இது மனிதன் ஏற்படுத்தியது அல்ல. ஒரு சில தேசங்கள்ல சட்டங்கள் வந்திருந்த போதும் இப்ப திரும்பவும் அதை they are realizing என்றால் இந்த மொத்த உலகத்திலும் ஹோல் வேர்ல்டும் கூட பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை ஹாலிடே என்று சொல்லும் போது நீங்க ஹாலிடே இல்லை என்றால் வேலைகள் நடக்காதுல. இப்போ உலகம் ரொம்ப சின்னதாகிவிட்டது. எது என்னவா இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமையோ நமக்கு நாட்கள் முக்கியம் இல்லைங்க. ஒருவேளை ஞாயிற்றுக்கிழமை இல்லைன்னா வெள்ளிக்கிழமையா இருக்கட்டும், அது எல்லாம் அங்க முக்கியம். நாட்களை எண்ணுவதல்ல, கர்த்தருடைய நாளை கவனிப்பது ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய நாள் என்று அந்த நாளை கனம் என்று எண்ணி என் தேவன் உயிர்த்தெழுந்தவர் என்று அவருடைய சமூகத்தில் அவரை ஆராதிக்கும்படியாக அங்கே கூடும்போது, அவருடைய இரத்தத்தாலே நான் மீட்கப்பட்டேன் என்று கிறிஸ்துவின் இரத்தத்தில் கழுவப்பட்ட அனைவரும் ஒரே குடும்பமாக, ஒரே ஆவியோடு, ஒரே இதயத்தோடு பரலோக பிதாவை ஆராதனை செய்யும்படி கூடி வரும்போது தேவ சமூகம் அங்கே வல்லமையாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை என்றாலே தேவனை ஆராதிக்க வேண்டும் என்ற ஆசை, ஆலயத்துக்கு போக வேண்டும் என்ற விருப்பம் நமக்கு வர வேண்டும். ஆலயத்திலிருந்து, கர்த்தர் தம்முடைய ஆலயத்திலிருந்து நம்மை ஆசீர்வதிப்பார் என்று வசனத்திலே எழுதியிருக்கிறது. அவர் தம்முடைய ஆலயத்திலிருந்து நம்முடைய ஜெபங்களை கேட்டிடுவார். எங்கிருந்தும் கேட்பார், அது வேற விஷயம். ஆனால் நாம் அவருடைய ஆலயத்துக்கு சென்று நாமும் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாங்கள் தாழ்த்தி ஜெபம் செய்து என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் வானத்திலிருந்து நான் அவர்கள் ஜெபங்களை கேட்டு அவர்களை அல்ல, அவர்கள் தேசத்தை சுகமாக்குவேன் என்றார். தேவ பிள்ளைகள் தேசத்துக்கே ஆசீர்வாதமா மாறுவார்கள். கிறிஸ்துவை அறிந்தவர்கள் உலகத்துக்கே ஆசீர்வாதமா இருந்ததை சரித்திரத்துல எத்தனையோ பார்த்திருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம கூடி வந்து அவரை வேண்டிக் கொள்ளும் போது பரிசுத்தாவின் வல்லமை பலமாய் நம் நடுவில் இருப்பதினாலே ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் போது எதை பூமியில கட்டுவோமோ அது பரலோகத்திலும் கட்டப்படும், எதை பூமியில கட்டவிழ்ப்போமோ பரலோகத்திலும் விடுவிக்கப்படும்.
எவ்வளவு பெரிய அதிகாரத்தை, எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறாரு. கர்த்தருடைய நாளை கனமாய் நினைப்பதை நாம பழக வேண்டும். இன்னொன்று, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவது வெறும் பாடல்களை பாடு என்று நினைக்காதீங்க. ஆராதனை செய்வதற்கு ஆண்டவரே பாடல்களோடு, ஜெபிப்பதற்காக அவருடைய சமூகத்துல அவர் நமக்காக ஆயத்தப்படுத்தியிருக்கிற வார்த்தைகளை தேவ ஊழியரின் மூலம் நமக்கு விவரிக்கும் போது, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தோடு அது நம் இருதயத்துக்குள் நுழையும் போது நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும். நம்ம பலவீனத்தில் பலன் உண்டாகும். நமக்கு புரியாத விளங்காத விஷயங்களுக்கு ஆவிக்குரிய சத்தியங்களையும் மறைவான விஷயங்களையும் நம்ம அறிந்து கொள்ள முடியும். வருங்காலத்தை குறித்த பயம் விட்டு ஓடி போகும். தேவனுடைய கிருபை நம்முடைய பெயரில் எவ்வளவு அதிகமா இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, ஞாயிற்றுக்கிழமை அவர்கள் ஒன்று கூடும் போது அப்பத்தை பிடுவார்கள். அப்போஸ்தலர் 20:7 வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் பிற்கும்படி அவர்கள் கூடி வந்திருக்கையில், என்னங்க, ஆண்டவர் அன்றைக்கு சீஷரோடு சொன்ன வார்த்தை, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படும் என் சரீரம், நீங்கள் இதிலிருந்து சாப்பிடும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறுங்கள், இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய புதிய உடன்படிக்கையின் ரத்தம், நீங்கள் இதிலிருந்து பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறுங்கள், என்னுடைய அன்பை நினைவு கூறுங்க, என்னுடைய வல்லமையை நினைவு கூறுங்கள். உங்களை கிரயம் கொடுத்து விலை கொடுத்து வாங்கியது நான், என் ரத்தத்தினாலே நீங்கள் மீட்கப்பட்ட ஜனங்கள் என்று நினைவு கூர்ந்து, ராஜரீக ஆசாரிய கூட்டத்தில் தேவனின் சொந்த ஜனங்களாய் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை நினைவு கூறுங்கள். மனிதர்களுக்கு அடிமைகள் ஆகாதிருங்கள் என்று ஆண்டவர் சொன்ன காரியங்களை நினைவு கூற சபையிலே நம்பி ஞானஸ்நானம் பெற்ற அனைவரும் அப்பம் திராட்சை ரசத்திலே பங்கு பெறும்போது ஒரே குடும்பமாக ஒரே மேஜையில உட்கார்ந்து எப்படியாக குடும்பமாய் சாப்பிடுவோமோ அது போல தேவ பிள்ளைகளாகிய நாம பரலோக குடும்பமாய் சேர்ந்து கர்த்தர் நமக்காக செய்த தியாகத்தை நினைவு கூர்ந்து கர்த்தருடைய ராபோஜனத்தில் பங்கு பெறும்படியாக ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு செல்லுகிறோம். சில ஆலயங்கள்ல ஒவ்வொரு ஞாயிறும் இருக்கும், ஒரு சில ஆலயங்களும் முதல் வாரம் தருவாங்க. எத்தனை முறை என்பது முக்கியம் அல்ல. பயத்தோடு, நடுக்கத்தோடு, பரிசுத்தத்தோடு, சுத்த இருதயத்தோடு, உடைந்த இருதயத்தோடு கர்த்தருடைய பந்தியில பங்கு பெற வேண்டுமாகவே சில முறை இதை அடிக்கடி செய்வதனால இது பழகி விடுமோ என்று, அது மாத்திரமல்ல, இன்னும் சில காரணங்களாலே ஒரு சில சபைகளில் ஒரு மாதத்துக்கு ஒரு முறை என்று நடக்கும், ஒரு சிலர் வாரத்துக்கு ஒரு முறை தராங்க. as often as you can என்று சொன்னார் ஆண்டவர். எத்தனை முறை முடிந்தால் அத்தனை முறை செய்ய சொன்னார். எத்தனை முறை செய்தாலும் தவறு ஒன்றும் இல்லைங்க. நீங்க எத்தனை முறை எடுத்தீங்க என்பதல்ல, எத்தனை முறை ஆண்டவருடைய அன்பை நினைவு கூர்ந்தீங்க. நீங்க உண்மையாய் ஒரு முறை சிலுவை அன்பை முழு இதயத்தோடு நினைவு கூர்ந்தால் வாழ்க்கை முழுசுக்கும் நினைவு இருக்குங்க அது. ஆனால் இன்று அவர் அன்பை மறந்து போகிறோம். ஆகவே திரும்ப திரும்ப செய்து கொண்டிருக்கிறோம். ஒன்று, கர்த்தரை ஆராதிப்பதற்கு, அவர் சமூகத்தில் ஜெபிப்பதற்கு, அவர் வசனத்தை கேட்பதற்கு, அப்பத்திலே கர்த்தருடைய திருவிருந்திலே பங்கு பெறுவதற்கு. அது மாத்திரமல்ல, பாருங்க, கொரிந்தியருக்கு எழுதின முதலாவது நிருபம் 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிக்கிறோம் பாருங்க. நான் வந்திருக்கும் போது பணஞ்சேர்க்குதல் இராதபடிக்கு உங்களில் அவனவன் வாரத்தின் முதல் நாள் தோறும் தன் தன் வரவுக்கு தக்கதாக எதையாகிலும் தன்னிடத்திலே சேர்த்து வைக்க கடவன். என்னங்க, உங்களில் ஒவ்வொருவனும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும், ஒரு சிலர் முதல் வாரம் காணிக்க போடுவாங்க, மற்ற 3 வாரங்களும் இனி எதற்கென்று நினைப்பாங்க. ஆனால் வசனத்தின்படியாக அன்றைக்கு பவுல் கற்பித்த விதம் என்னவென்றால், உங்களுடைய வரவுக்கு தக்கதாய் உங்களுக்கு எவ்வளவா இருக்குதோ அவ்வளவாக நீங்க கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும், நீங்க விருத்தி அடைவீங்க. ஒரு வாரம் கொடுக்கிறவன் அடுத்த வாரத்துக்கு அவன் விருத்தி அடைவான். 3வது வாரம் திரும்பவும் கொடுக்க அவங்களிடத்துல போதுமானதல்ல, இன்னும் மீந்திருக்கும். யாருக்கும் தேவன் கடன்படுகிறவர் அல்ல. உன் அன்பை காண்பிப்பதற்கு, உன்னுடைய தியாகத்தை நீ காண்பிப்பதற்கு தேவனுக்கு காணிக்கை கொடுப்பது என்கிற ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்கிறது நமக்கு. அவர் ஏன் நம்மிடத்துல கேட்கணும்? ஒரு பெரிய நபர் உன்னிடத்துல ஏதாவது சிறியதை விரும்புகிறார் என்றால் அது உனக்கு ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுக்கத்தானே தவிர அவருக்கு குறைவுபட்ட அல்ல. வானத்தையும் பூமியும் படைத்த சிருஷ்டிகருக்கு நாம கொடுக்கிற பணம் அவசியமா தேவனுக்கு என்று ஒரு சிலர் கேட்பாங்க. அவசியம் இல்லை, ஆனால் நீ அவசியம், உன் அன்பு அவசியம். உன் இருதய நிலையை
ஒரு மனிதன் வெளிப்படுத்துவதற்கு உன் கைகளை விரிப்பதினாலே நீ தெரியப்படுத்துகிறாய். அவனவனுடைய வரவுக்கு தக்கதாய் ஒவ்வொரு ஞாயிறும் கொஞ்சத்தை சேர்த்து வையுங்கள், விசேஷப்படுத்துங்கள் அதை தேவனுக்கென்று. யாருக்காக? பரிசுத்தர்களுக்கான காணிக்கை, பரிசுத்தர்களுக்காக, ஏழைகளுக்காக, பரிசுத்தர்களுடைய ஊழியத்திற்காக, தேவனுடைய சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதற்கு, ஏழைகளையும் விதவைகளையும் போஷிப்பதற்காக, தேவனுக்காக எல்லாவற்றையும் விட்டு வந்தவர்களுக்காக. போரடிக்கிற மாட்டிற்கு வாய் கட்டாதே என்று சொன்னது போல உத்தியோகங்களை விட்டுவிட்டு சம்பளம் வருமானங்களை எதிர்பார்க்காமல் தியாகத்தோடு எல்லாவற்றையும் விட்டு விட்டு வந்து ஊழியம் செய்கிற ஊழியக்காரங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. அப்ப அவங்க குடும்ப போஷிப்பு, அவங்க செய்கிற ஊழியத்தின் மூலம் அவங்க குறைந்தபட்ச தேவைகள் சந்திக்கப்படணும்ல. தேவ ஊழியர்களின் ஊழியத்திற்காக, ஏழைகளுக்காக, பரிசுத்தர்களுக்காக, சுவிசேஷ அறிவிப்புக்காக, ஆலயத்தின் சபையினுடைய செலவுகள், ஆலயத்தை மெயின்டைன் பண்ணுவதென்றால் சுலபம் இல்ல. இன்றைக்கும் அநேகருக்கு ஆலயங்கள் இல்லை, ரெண்டட் ஹால்ஸ்ல மீட்டிங்ஸ் வைக்கிறாங்க. How can they pay unless you give? Unless we all support. எல்லாரும் சேர்ந்து உதவி செய்யும் போது தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி, ஒரு கட்டடம் நமக்கு இல்லாவிட்டாலும் அவர் நாமத்துல நம்ம எல்லாரும் கூடி வரும்போது அங்கே அவருடைய பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கிறோம். அநேகருக்கு அடைக்கல இடமாய் இன்றைய சபைகளை தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஆலயத்துக்கு செல்லுவோம், ஜெபிப்போம், ஆராதிப்போம், வசனம் கேட்போம், காணிக்கைகளை அர்ப்பணிப்போம், கர்த்தருடைய பந்தியில பங்கு பெறுவோம், ஜெபிப்போம். பரிசுத்தரே எமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த ஞாயிற்றுக்கிழமையும் ஆண்டவரே, இத்தனை ஞாயிறுகள் எங்களை காத்து இந்த வருஷத்திலே புதியதொரு நாளை தந்தீர். இந்த ஞாயிறு ஆண்டவரே உம்முடைய ஆலயத்துக்குள்ளே நாங்கள் கால் வைத்து செல்லும் போது நன்றியோடு துதியோடு நீர் செய்த நன்மைகள் எல்லாம் நினைத்து உமக்கு நன்றி பலிகளை செலுத்துவதற்கு, துதி பலிகளை செலுத்த ஆவியோடும் சத்தியத்தோடும் ஆராதிக்க உம்முடைய வசனத்தின் எச்சரிப்புகளாலே பலப்படுத்தப்பட்டு நாள் முழுவதும் உம்முடைய சாட்சிகளாய் வாழ்ந்து உம்மை மகிமைப்படுத்த எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களையும் பாரங்களையும் தெரியப்படுத்துவதற்கு 8939801234 ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை உங்களால் முடிந்த மட்டும் நேரில் ஆலயத்துக்கு சென்று தேவனை மனப்பூர்வமாய் ஆராதிப்போம். கர்த்தருக்கு சித்தமானால் நாளை உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக. ஹalleluya. பெங்களூர் மற்றும் பெங்களூரை சுற்றி இருக்கிற உங்களுக்கு ஒரு நற்செய்தி. கர்த்தருக்கு சித்தமானால் பெங்களூருவிலே மே மாதம் 28ஆம் தேதி அன்று ஒரு விசேஷமான ஒன் டே கெட் டுகெதரை உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி இருக்கிறோம். மதியம் 2 மணியிலிருந்து 5 மணி வரை, 6 மணியிலிருந்து 9 மணி வரை நடக்கும் 2 செஷன்ஸ்களிலும் நீங்க பங்கு பெற்று தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொடுங்க. பெங்களூருவிலிருந்து மட்டுமல்ல, சுற்றி இருக்கிற அநேக பகுதிகளிலிருந்து, அங்கு ஆந்திராவிலிருந்து, ராயலசீமாவிலிருந்து உங்களில் அநேகர் இந்த கெட் டுகெதர்ஸ்க்கு தொடர்ந்து வருகிறீர்கள். கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளை சொல்கிறீங்க. உங்க பாரங்களை பகிர்ந்து கொண்டு உங்களுக்காக தனிப்பட்ட விதத்தில் ஜெபிக்கவும் உங்களை நேரடியாக சந்திக்கவும் எனக்கு வாய்ப்பை ஏற்படுத்துகிறீங்க. சோசியல் மீடியா மூலம், டிவி மூலம் வசனத்தை கேட்கிற உங்களை நேரடியாக பார்க்க வேண்டும் என்று, உங்களை ஆவிக்குரிய விதத்தில் பலப்படுத்த வேண்டும் என்று பெங்களூரு வருகிறோம். இந்த ஒன் டே கெட் டுகெதரில் தேவ சமூகத்தில் நாம இருக்கும்படியாக, தேவ ஆவியின் காரியங்கள் பார்க்கும்படியாக, அவருடைய தேவ செய்தியை கேட்டு மகிழும்படியாக வாருங்கள், பங்கு பெறுங்க. மிக முக்கியமாக ஜெபித்துக் கொள்ளுங்க. உங்க உற்றார் நண்பர்களுக்கும் இந்த விஷயத்தை தெரியப்படுத்துங்க. இந்த முறை முகவரி மாறி இருக்கிறது, கவனிங்க. ஜீசஸ் கால்ஸ் பிரேயர் டவர், நேதாஜி ரோடு, ஃப்ரேசர் டவுன், நியர் கண்டோன்மெண்ட் ரயில்வே ஸ்டேஷன், பெங்களூரு. உங்களுக்கு மேலும் விவரங்கள் வேண்டுமானால் QR கோடை நீங்க ஸ்கேன் பண்ணி கொள்ளுங்க, அல்லது கீழே ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு நீங்க உடனடியாக தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயமா கலந்து கொள்ளுங்க. உங்க நண்பர்கள், உறவினர்களையும் உங்களோடு கூட்டிக் கொண்டு வாங்க. உங்களுக்காக விசேஷமா ஜெபிக்க, தேவனுடைய வசனத்தினால் உங்களை பலப்படுத்த நாங்க வாஞ்சிக்கின்றோம். வாங்க, பங்கு பெறுங்கள், தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுங்க.